Hi friends, welcome to my channel SN Trading Tricks. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிகினர் புதிதாக வர்த்தகம் செய்யணும்னு வர பிகினர்களுக்காக உள்ள வீடியோ தான் இது. இதுல நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பத்தி நம்ம பார்க்க போறோம். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாம உள்ள யாரும் வராதிங்க. ட்ரேடுக்குள்ள கேண்டிலை பத்தி ஒவ்வொரு கேண்டிலுக்கும் அர்த்தம் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுங்க. கேண்டிலுக்கு ஒவ்வொரு கேண்டிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் த கேண்டில் இருக்குது. அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று மோஸ்ட்லி ட்ரேடர் உள்ள வரப்போ க்ரீன் ஆனால் பை ஆகிற கேண்டில், ரெட் வந்ததுன்னா செல்லிங் கேண்டில். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடுக்குள்ள நிறைய பேர் வந்து மணியை லாஸ் பண்ணுறீங்க. ஒவ்வொரு கேண்டிலும் வந்து ஒவ்வொரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்லும். அதில் வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு கேண்டிலுடைய வகை, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த கேண்டில் ஒவ்வொரு கேண்டிலும் என்ன சொல்லுது நம்மள்கிட்ட அதை பற்றி நம்ம வந்து நோட் பண்ணணும். இப்போது ஒரு சார்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறேன். இந்த மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிகினருக்கு மட்டும், ஆரம்ப நிலை வர்த்தகம் செய்ய வரும் வர்த்தகர்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. சரிங்களா? பிகினர் மட்டும் வாட்ச் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இது வந்து ட்ரேட் பண்ண நல்ல சர்வீஸ் உள்ள ஆளுங்க எல்லாத்துக்கும் இது தெரியும். தெரியாமல் புதிதாக வரும் புதிய வர்த்தகர்களுக்காக உள்ள வீடியோ தான் இது. கேண்டில் எப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நிஃப்டி 50 அப்படின்னா என்ன? நிஃப்டி 50ன்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டாப் 13 செக்டர், அதாவது 50 கம்பெனிகள் கொண்டது. 50 கம்பெனிலையும் 13 செக்டர், 13 குழுமங்களை உள்ளடக்கிய ஒரு இதுதான் நிஃப்டி 50. அது என்னென்ன குழுமம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபினான்சியல், செகண்ட் வந்து ஐடி செக்டர், தேர்டு கேஸ் அண்ட் ஆயில், ஃபோர்த்து ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ கம்பெனிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடிசி, பாரதி ஏர்டெல், டெலிகம்யூனிகேஷன் அதெல்லாம் வரும். அப்புறம் ஹெல்த் வரும். அப்புறம் எல்என்டி, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, மெட்டல் டிபார்ட்மெண்ட்டு, கன்சியூமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டூராபிள்ஸு, பவர் என்டிபிசி, பவர் கிரிடு அந்த மாதிரி வருது, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸு. இந்த 13 துறையும் உள்ளடக்கி தான் வந்து நிஃப்டி 50. இந்த நிஃப்டி 50ல் வந்து அதுவே இந்த சார்ட்லாம் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதுவே இப்படி மேலே போகுது கீழே வருது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அப்புறம் அதுவே மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது அப்படின்னு வந்து யாரும் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அதுவே மேலே போய் கீழே வர்றது கிடையாது. அதுவே மேலே போகாது, அதுவே கீழே வராது. இந்த டாப் 13 குரூப்லையும் மொத்தம் 50 கம்பெனியை உள்ளடக்கிய டாப் 13 குரூப்லையும் ஏதாவது ஒரு சில செக்டருடைய பாசிட்டிவ் நியூஸ் வரப்போ இது எல்லாமே மேலே போகும். அந்த தனிப்பட்ட செக்டர்களில் எல்லாம் ட்ரேடர் இருப்பாங்க, பையர் செல்லர், அவங்களுடைய ஒரு இதில் தான் இது வந்து மேலே போகிறதும் கீழே வருதும். நிஃப்டி 50ல் டைரெக்டாக நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. அப்படின்றதால தான் ப்ரீமியம் ஆப்ஷன் ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது. அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ப்ரீமியம் அமௌண்ட் இருக்குது. ஒவ்வொரு ப்ரீமியமும் வந்து ஒவ்வொரு இது இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் த மணின்னு இருக்குது. அவுட் ஆஃப் த மணி ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். அவுட் ஆஃப் த மணியில் ட்ரேட் பண்ணுறவங்க ட்ரேட் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் இன் தி மணி அட் த மணியில் ட்ரேட் பண்ணால் தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும். சரி, இது வந்து அடுத்த டாப்பிக்கு. இப்போ நம்ம பார்க்க வந்தது பிகினர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து எப்படிலாம் இருக்கும், ஒவ்வொரு கேண்டிலுடைய டைப் என்ன, அதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த லாஸ்ட்டு மார்க்கெட் க்ளோசிங் இல்லை, இதில் உங்களுக்கு என்ன இருக்குது பாருங்கள். ஒரு ரெட் கலர் பாடி கீழே விற்கு, ரெட் கலர் பாடி வச்சு கீழே விற்கனா ஃபஸ்ட்டு இது என்ன ஆகிட்டு இருக்குன்னா மார்க்கெட் 25,698ல் 698ல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 28,698ல் மேலேருந்து வந்து அதை பாருங்கள் 698 கிட்ட வந்து மேலே போயிருக்காங்க. பையர் வந்து க்ரீன் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா ஃபுல்லாக செல்லிங், அங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து செல் ஆகுது, ஃபுல்லாக செல் ஆகிட்டு திரும்ப இந்த ஏரியாவிலேருந்து என்ன ஆகுதுன்னா 25,660 கிட்ட வந்துட்டு அங்கேருந்து திரும்ப வந்து ஒரு விக்கு மாதிரி வச்சுட்டு ஃபுல் ரெட் பாடி வந்துருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செல்லர் வந்துருக்குறாங்க. ஃபுல்லாக செல்லர் வந்து திரும்ப இங்கேருந்து பையர் வந்து மார்க்கெட்டை புஷ் பண்ண, அதாவது ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்து அந்த ரெட் கேண்டிலுக்கு கீழே ஒரு விக்கு வச்சுட்டு ஒரு கோடு மாதிரி வந்துருச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் அங்கேருந்து ஒரு பையிங் ப்ரெஷரில் வந்துருக்குது. புரியுதுங்களா? ஒரு ரெட் கலர் கேண்டலுக்கு கீழே விக்கு வந்துச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர், திரும்ப அங்கேருந்து பையர் வந்திருக்கிறாங்க. அந்த பையர் வரத்தால் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி டைப்பில் இருக்குது. சரிங்களா? மோஸ்ட்லி இதில் இருக்கிறது அதிகமாக வந்து செல்லர் தான் இருக்கிறாங்க, பையிங் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. இது ஒரு டைப் கேண்டில். அடுத்தது பார்ப்போம். இது என்ன சொல்லுங்கள், இது இப்போ இங்கே ஒரு கேண்டில் இருக்குது. இந்த கேண்டில் எப்படின்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா
ரெட் கலர். ரெட் வந்து மேலே விக் இருக்குது. எப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் வந்து 25,631ல ஓப்பன் ஆகி அங்கேருந்து மேலே போயிருக்குது. ஃபஸ்ட்டு பையிங் ப்ரெஷரில் மார்க்கெட் மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு 25,658 வரை மேலே போயிருக்கு. மேலே போனதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், 25,631ல ஓப்பன் ஆகி 25,658 வரை மார்க்கெட் வந்து மேலே போயிருக்குது. மேலே போய் அங்கேருந்து செல்லிங், இங்கேருந்து பையான மார்க்கெட். பையனா என்னன்னா இங்கேருந்து க்ரீனாக தான் இருக்கும். மேலே விக் வச்சுட்டு வருதுன்னா இங்கேருந்து ஓப்பன் ஆன கேண்டில் இதுவரையும் க்ரீன் தான் வந்திருக்கும். க்ரீன் வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து செல்லர் வர வர பையருடைய இது குறைஞ்சி செல்லர் அதிகமாயிட்டாங்க. இந்த கேண்டிலோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செல்லர் தான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே விழுந்திருக்குது. ஓகேவா? ஆனால் இந்த கேண்டிலுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகிற மார்க்கெட். புரியுதுங்களா? மேலே போகிற மார்க்கெட்டு இந்த இடத்துலேருந்து பாருங்கள், மார்க்கெட் இங்கேருந்து பையாக இருக்குது. பையாகி மேலே போயிட்டு ஹையில் போயிட்டு ஒரு ரெட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகி மேலே விக் வச்சுட்டு வந்துருச்சுனாலே அது வந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபுல்லாக ஃபாலோ இருக்குது. இந்த டெக்னிக் தெரிஞ்சவங்களாம் அடுத்த கேண்டில்லையே புட் சைடு என்ட்ரி எடுத்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம 2 டைப் கேண்டில் பார்த்தோம். ஒன்று வந்து ஃபுல்லாக ரெட்டு வந்துட்டு ஃபுல்லாகவே செல்லிங் ப்ரெஷரில் இருக்கு. அதில் பையர் கொஞ்சமாக வந்திருக்கிறாங்க. அதனால கீழே விக் வச்சுட்டு ஒரு ரெட் கேண்டில் வந்துருக்குது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்த்தோம்னா மேலே போகிற மார்க்கெட்டில் மேலே விக் வச்சுட்டு கீழே ரெட் வந்துருக்குது. அப்போ வந்து ஓப்பனான மார்க்கெட் க்ரீனாக ஆகி ஓப்பனான மார்க்கெட் க்ரீனாக வந்து அங்கேருந்து செல்லர் ப்ரெஸ் பண்ணதால தான் மார்க்கெட் வந்து அங்கேருந்து கீழே போயிருக்குது. இது வந்து ரெண்டாவது டைப் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது டைப், இந்த டைப்புக்கு பார்க்கலாம். இது வந்து மூணாவது டைப் கேண்டில். இது எப்படின்னா மார்க்கெட் கீழே வர மார்க்கெட் இங்கேருந்து வந்து பின்பார்னா பையர் செல்லர் வந்து ஒரு ஈக்குவலாக மேலே வந்து இங்கேருந்து ஓப்பன் ஆன கேண்டில் வந்து மேலே போயிருக்குது. அங்கேருந்து ஃபுல்லாக செல்லர் வந்திருக்காங்க. திரும்ப அங்கேருந்து வந்து பையிங் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பின்பார் மாதிரி வந்துருச்சு. அதுக்கு அடுத்த கேண்டில் எப்படி வந்திருக்கு பாருங்க. இந்த ஏரியாலேருந்து கீழே போன மார்க்கெட்டு 25,498ல ஓப்பன் ஆகி அங்கேருந்து 25,492 வரையும் போயிட்டு அங்கேருந்து பையிங் ப்ரெஷரில் வந்து செல்லர் கொஞ்சம் கீழே இந்த கேப் பாருங்க, செல்லர் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இங்கே ஓப்பன் ஆன மார்க்கெட்டு இது வரையும் போயிட்டு அங்கேருந்து செல்லர் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அதை பீட் பண்ணி பையர் வந்து அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் பாடியாக வந்துருச்சு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா ஒரு செல்லிங் ரெட் பாடி இருக்குது. இந்த ரெட் பாடியை க்ளோஸ்அப் வச்சு மார்க்கெட் மேலே போயிடுச்சு, ஸ்ட்ராங்காக போயிடுச்சு. புரியுதுங்களா? ஸ்ட்ராங்காக போயிடுச்சு. போனதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் க்ரீன் தான் வரும். ஒரு ரெட் கலர் கேண்டிலில் க்ரீன் பாடி வின் பண்ணி மேலே போயிடுச்சுனாலும் மேலே போயிடுச்சு. மேலே போயிட்டு அதுக்கு முன்னாடி உள்ள ரெட் கலர் கேண்டிலுக்கு மேலே அடுத்த க்ரீன் பாடி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும், மேலே தான் போயிடும். சரிங்களா? இது ஒரு வகை. ஒரு ரெட் பாடிக்கு அடுத்தது க்ரீன் பாடி வந்து அதுக்கு முன்னாடி உள்ள ரெட் பாடியை க்ளோஸ்அப் வச்சு, அதாவது இது ஒரு ரெட் பாடி, இதுக்கு அடுத்த க்ரீன் பாடி, பெரிய க்ரீன் பாடி வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு செல்லருக்கு மேலே மார்க்கெட் ட்ரிகர் பண்ணி மேலே போகுதுன்னா மார்க்கெட் கால் சைடு போயிடும். அங்கேருந்து நம்ம வந்து கால் சைடு ட்ரை பண்ணலாம். நான் சொல்கிறது எல்லாமே ட்ரேடர் ஃபாலோ பண்ணக்கூடிய டெக்னிக். இது யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன், கேட்டுங்க. அதேமாதிரி இது வந்து மார்க்கெட் ரிவேஸ் ஆகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிவேஸ் ஆகிறதுக்குள்ள இதுவும் இந்த மாதிரி பின்பாரில் வரும். க்ரீனு டோஜி, ரெட் டோஜி அந்த மாதிரிலாம் வரும். அதெல்லாம் வருதுன்னா மார்க்கெட் வந்து கீழே வர மார்க்கெட் மேலே போனாலும் மேலே போகிற மார்க்கெட் கீழே வந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சில டெக்னிக்கான கேண்டில்லாம் வரும். அதை பார்த்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி க்ரீன் பாரு, இந்த ரெட் கலர் டோஜி, பின் பார் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து அலர்ட் ஆகிக்கணும். மார்க்கெட் வந்து ரிவேஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து 3 டைப் பார்த்தோம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டில் கீழே வந்து சின்ன பையர் வந்ததால் இந்த மாதிரி கீழே விற்க வந்திருக்கு. ரெண்டாவது மேலே போகிற இது கால் சைடு போயிட்டுருக்குது. மேலே ஒரு ரெட் பாடி வந்து அங்கேருந்து வந்து க்ரீன் வந்திருக்குது. க்ரீன் வந்து அடுத்தது ரெட்டுனா செல்லர் ஃபுல்லாக வந்து ப்ரெஸ் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்திருக்காங்க. அதனால் மேலே போகிற மார்க்கெட்டில் மேலே டாப்பில் விற்க வச்சுட்டு கீழே ரெட் கலர் பாடியோட முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து செல் சைடு ட்ரேட் பண்ணலாம், அதாவது புட் சைடு எடுக்கலாம். அதேமாதிரி கீழே வர மார்க்கெட்டில் இதை பாருங்கள், கீழே வர மார்க்கெட்டு இது வந்து ஒரு டோஜி மாதிரி வந்துருக்குது. நல்லா கவனிங்க. இப்போ வந்து நம்ம வந்து மூணு டைப் நம்ம பார்த்துட்டோம். மார்க்கெட் கீழே வருதா, இங்கேருந்து ஒரு ரெட் கலர் பாடி, இங்கேருந்து பாருங்கள் ஒரு ரெட் கலர் பாடி, அடுத்தது ஒரு க்ரீன் பாடி வந்துருக்குது. ஆனால் ஒரு இன்டிசைன் கேண்டில் மாதிரி வந்துருக்குது. புரியுதுங்களா? எப்படி வந்திருக்குன்னா இந்த பாடியை க்ளோஸ்அப் வைக்கல, இந்த ரெட் கலர் பாடியை
நல்லா பாருங்க. இந்த ரெட் கலர் பாடியை இந்த கிரீன் பாடி கீழே கொடுத்து போயிட்டு அங்கேருந்து பையிங் ப்ரெஷரில் மேலே வந்திருக்கு. பையிங் ப்ரெஷரில் மேலே வந்ததால மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி ஆயிடுச்சு. பையர் செல்லருக்கு வந்து ஃபைட் நடக்கிற இடம் அடுத்தது. அதுக்கு அடுத்தது ஒரு க்ரீன் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து கால் சைடு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஒரு ரெட் கலர் பாடி, பெரிய ரெட் கலர் பாடி வந்து அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஒரு பின்பார் மாதிரி ஒரு க்ரீன் வந்துட்டு அதுக்கு அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் வந்துருச்சுன்னா அதோட டார்கெட் நீங்கள் இந்த ஹை வரையும் டார்கெட் வச்சு எடுக்கணும். இது ஒரு டைப் ட்ரேடிங் டெக்னிக். இது இந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகும். இப்போ நம்ம எத்தனை பார்த்துருக்கோம்னா டைப் ஆஃப் கேண்டில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேண்டில் கீழே விக்கி வச்சுட்டு வந்தால் செல்லிங் ப்ரெஷரில் பையர் வந்ததால் அந்த மாதிரி வந்துருக்குன்னு ஒன்று பார்த்தோம். அதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம்னா, ஒரு ரெட் கலர் கேண்டில் கீழே போகிற மார்க்கெட்டில் ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து அதுக்கு அடுத்தது ஸ்ட்ராங்காக ஒரு க்ரீன் பாடி வந்துருச்சுனாலே பையர் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த வர க்ரீன் வந்து அதுக்கு முன்னாடி வர செல்லருக்கு மேலே டச் பண்ணிவிட்டு மேலே போச்சுன்னா அந்த ட்ரெண்ட் வந்து மேலே போகும். மேலே போச்சுன்னா ரெசிஸ்டன்ட் வரையும் நம்ம வந்து டார்கெட் வச்சுக்கணும். R1 R2 வரையும் டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணணும். இது ஒரு வகை, இப்படி ட்ரேட் பண்ணலாம். மேலே அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா, மேலே போகிற மார்க்கெட்டில் ரிஜெக்ஷன் வச்சுக்கிட்டு மேலே விக்கு வச்சுட்டு கீழே ரெட் பாடி வந்துருச்சுனாலே டாப்பில் அந்த இடத்துலேருந்து ரெசிஸ்டன்ட்லேருந்து மார்க்கெட் வந்து கீழே வரும். கீழே டார்கெட் எது வைக்கணும்னா சப்போர்ட் லெவல் வரையும் டார்கெட் வச்சுக்கலாம். 3 டைப் பார்த்துட்டோம். நாலாவது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பின்பார்லாம் வந்ததுன்னா மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் மாறப்போகுதுன்னு அர்த்தம். பின்பார்னா இந்த மாதிரி வருதுங்களா, இந்த மாதிரி க்ரீன் கலர் கீழே இது வச்சுக்கிட்டு கீழே விற்க மேலேயும் விற்க வச்சுட்டு சின்னதாக பாக்ஸ் வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டோஜி மாதிரி வரும். இந்த மாதிரி வந்துச்சுனாலே மார்க்கெட் டைரக்ஷன் மாறப்போகுதுன்னு அர்த்தம். மேலே வந்ததுன்னா கீழே வரப்போது வந்து கீழே வந்தால் மேலே போகுதுன்னு அர்த்தம். அதனால் அந்த அந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிற வரையும் ட்ரேட் பண்ணக்கூடாது. அது தாண்டினா தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் பாடிக்கு பக்கத்தில் ஒரு க்ரீன் பாடி வச்சுட்டு ரெட் கலர் பாடியை க்ளோஸ் அப் பண்ணாமல் வந்து அது க்ரீனாக முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்த கேண்டில் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த கேண்டில் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், ரெட்டு ஒரு க்ரீனு, ரெட்டோட பாடியை க்ளோஸ் அப் வைக்கல இந்த க்ரீனு. இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகலை, அது கீழே விற்க வச்சுட்டு ஒரு சின்ன க்ரீன் பாடியாக வந்துருச்சு. அடுத்தது ஒரு டோஜி, அதுக்கு அடுத்தது க்ரீனு. ஓகேவா? அதுக்கு அடுத்த க்ரீன் எங்கே ஓப்பன் ஆகுது பாருங்கள். கரெக்டாக இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனில் இந்த ரெட்டுக்கு பக்கத்தில் இந்த க்ரீனுடைய விக்கில் இந்த பாடி உட்காந்துருக்கும். அப்போ அதில் நீங்கள் வந்து தாராளமாக பை என்ட்ரி எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா இந்த ஹெட் வரைக்கும் ரெசிஸ்டன்ட் வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே வந்து நீங்கள் ட்ரேடர் எடுக்கக்கூடிய லெவல்ஸ். ட்ரேட் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி ஏரியாவை 1 டே ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவாங்க. வாட்ச் பண்ணி ட்ரேட் எடுப்பாங்க. இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, நிஃப்டி 50னா என்ன, நிஃப்டி 50ல் எத்தனை கம்பெனி இருக்குது, எத்தனை செக்டர் இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த அத்தனை செக்டர்லையும் மார்க்கெட்டு ஒவ்வொரு செக்டருடைய அப் அண்ட் டவுன்ஸை பார்த்து மார்க்கெட் வந்து மேலேயும் கீழேயும் போகுதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டில்னா என்னன்னு பார்த்தோம். கேண்டில்னா ரெட் கேண்டில்னா யார் இருக்கா, க்ரீன் கேண்டில் யார் இருக்கா. ரெட்டில் விக்கு வச்சுட்டு வந்தால் என்ன அர்த்தம், ரெட் கலரில் விக்கு வச்சா என்ன, அதே மாதிரி மேலே போகிற மார்க்கெட்டில் மேலே விக்கு வச்சுட்டு கீழே ரெட் கலர் பாடி வந்ததுன்னா என்ன அர்த்தம், ஃபுல்லாகவே க்ரீன் பாடி வந்தால் என்ன அர்த்தம், சின்னதாக டோஜி மாதிரி வந்ததுன்னா இந்த மாதிரி பின்பார் மாதிரிலாம் வந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம். புரியுதுங்களா? அப்புறம் எந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேடு எடுக்கணும், எந்த இடத்துல எடுக்கக்கூடாது. மேலே போகிற மார்க்கெட்டில் மேலே விக்கி வச்சுட்டு அகைன் ஒரு ரெட்டு கீழே இப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் தாராளமாக புட் சைடு எடுத்துக்கலாம். கீழே வர மார்க்கெட்டில் ஒரு ரெட் கலர் பாடியை க்ரீன் கலர் பாடி வின் பண்ணி அதுக்கு அடுத்து வர ரெட் பாடிக்கு மேலே ட்ரிகர் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து கால் சைடு மார்க்கெட் எடுக்கலாம். அதாவது பாசிட்டிவ் மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து கால் சைடு எடுக்கலாம். சரிங்களா? அப்புறம் எஸ்எல் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்க எஸ்எல் போட்டு ட்ரேட் பண்ணலாம். எஸ்எல்னால் வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ன்றோம். நம்மளுடைய லாஸு குறைக்கக்கூடிய ஒரு இதுதான் எஸ்எல். அது வந்து மார்க்கெட் மேலே போக நம்ம எஸ்எல்ல மேலே கொண்டு போகலாம். அதை பற்றி டீட்டெயில் யாருக்கும் வேணும்னா நான் அது வந்து சொல்கிறேன் எப்படி பண்ணணும். இது வந்து ஃபுல்லாகவே பிகினர்ஸ்க்காக உள்ளது. ட்ரேட் பண்ண வரக்கூடிய ஆரம்ப நிலை வர்த்தகர்களுக்காக உள்ள ஒரு டெக்னிக்கல் தான் இது. ஒவ்வொரு கேண்டில்லையும் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இது வந்து புதுசாக வர்த்தகம் செய்ய வரவங்க இந்த மாதிரி கேண்டில் வந்ததுன்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி கேண்டில் வந்ததுனாலே நீங்கள் வந்து அலர்ட் ஆகிக்கலாம். ரெட்டு வந்தால் என்ன, க்ரீன் வந்தால் என்ன, க்ரீனுக்கு கீழே விக்கு வந்தால் என்ன, ரெட்டுக்கு மேலே விக்கு வந்தால் என்ன, ரெட்டுக்கு கீழே விக்கு வந்தால் என்ன, க்ரீனுக்கு கீழே விக்கு வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்லாம் நம்ம பார்த்துக்கோம். ஓகேவா? இது வந்து பேசிக்காக வந்து நீங்கள் ஒரு இது தெரிஞ்சிக்க வேண்டியது. அதே மாதிரி மார்க்கெட் மேலே போகிற மார்க்கெட் ரிவேஸ் ஆகுதுன்னா எப்படி வரும், இந்த மாதிரி மேலே போகிற மார்க்கெட் ரிவேஸ் ஆகுதுன்னா எப்படி வரும், கீழே வர மார்க்கெட் ரிவேஸ் ஆச்சுன்னா கேண்டில் எப்படி மாறும் எப்படின்றத பார்த்துட்டோம். அப்புறம் சைட்வேஸ் மார்க்கெட்னா இதுதான் சைட்வேஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னா ஃபுல்லாகவே பாருங்கள்,
ஃபுல்லாகவே சைட்வேஸ் தான். மார்க்கெட் கீழே மேலே ஜிக்ஸாக்காக போயிருக்கு. இந்த மாதிரி சைட்வேஸ் வந்தாலே ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. சைட்வேஸ் வந்தாலே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. மார்க்கெட் ஒரு டைரக்ஷனை பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். ஒரு கால் டைரக்ஷன், ஒரு செல் டைரக்ஷனோ மார்க்கெட் போயிட்டு இருக்குன்னா, கீழே மேலே அப்படின்னு போயிட்டு இருக்குன்னா, அந்த டைரக்ஷனை பார்த்து தான் நீங்கள் வந்து ட்ரேடே பண்ணணும். டைரக்ஷனை பார்க்காம ட்ரேட் பண்ணாதீங்க. சைட்வேஸில் போச்சுன்னா ப்ரீமியம் டிகே ஆகும். இந்த ப்ரீமியம் டிகே வந்து பிகினர்ஸுக்கு புரியாது. ப்ரீமியம் டிகேன்றது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுடைய சைட்வேஸ், இந்த நிஃப்டி 50 சைட்வேஸை மேலே எங்கேயும் இதுக்குள்ளே இறக்கிட்டே போச்சுன்னா உங்களுடைய ப்ரீமியம் வந்து 100 ரூபா ப்ரீமியம் இருக்குன்னு வைங்களேன். அந்த 100 ரூபா ப்ரீமியம் வந்து ஒரே இடத்துல மார்க்கெட் சுற்றிட்டு இருக்கிறப்போ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா 50 ரூபா ப்ரீமியமுக்கு கரைஞ்சி வந்துடும். இந்த சார்ட்டு கீழே வராது, ஆனால் உங்களோட ப்ரீமியம் சார்ட் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டே இருக்கும், கால் சார்ட். புரியுதுங்களா? அதான் ப்ரீமியம் டிகேன்றது. வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டீட்டெயில் வேணும்னா நீங்கள் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தெரியாதவங்க, ட்ரேட் பண்ண தெரியாதவங்க இதை வாட்ச் பண்ணுங்கள். வியூஸ் போகுது, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்களை கமெண்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு இந்த கமெண்ட் செக்ஷன் மூலிமா உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் சொல்லி கொடுத்தது ரொம்ப முக்கியமானது. நிஃப்டி 50னா என்ன, நிஃப்டி 50ல் எத்தனை கம்பெனிஸ் இருக்குது, எத்தனை செக்டர் இருக்குது, அந்த செக்டர்லாம் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நிஃப்டி 50 மூவ் ஆகும். இந்த நிஃப்டி 50ல் டைரெக்டாக நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியுன்றதால ஆப்ஷன் செயின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? கேண்டில்னா என்ன, ரெட் கேண்டில்னா என்ன, கிரீன் கேண்டில்னா என்ன, கிரீன் கேண்டிலுக்கு கீழே விக்கு வந்தால் என்ன அர்த்தம், ரெட் கேண்டிலுக்கு மேலே விக்கு வந்தால் என்ன அர்த்தம், ஃபுல்லாக ரெட் பாடி வந்தால் என்ன அர்த்தம், ஃபுல்லாக கிரீன் பாடி வந்தால் என்ன அர்த்தம், இதை சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி ட்ரேடு எங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ட்ரேடை எங்கே எடுக்கணுன்ற விஷயத்த சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். எந்தெந்த இடத்துல சொல்லியிருக்குன்னா, மேலே போகிற மார்க்கெட்டில் மேலே விற்க வச்சுட்டு இருந்தால் நீங்கள் ட்ரேட் புட் சைடு எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். கீழே வர மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் கேண்டில், பையிங் கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் அப் வச்சு அடுத்த கேண்டிலும் க்ரீன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து கால் சைடு எடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். இது 2வது விதம். 3வது பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான கேண்டில் ஸ்டிக்கோடைய ட்ரிக்கு. இது வந்து யாரும் வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அது எப்படின்னா, இங்கே இருக்கு பாருங்கள், இங்கே சாம்பிள் ஒரு ரெட் பாடி, அடுத்தது ஒரு க்ரீன் பாடி, ரெட் பாடிக்குள்ளவே க்ளோஸ் அப் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, கீழே வராதால நல்லா பாருங்க நேரத்தை. ஒரு ரெட் பாடி, அடுத்தது க்ரீனு, இந்த ரெட்டுடைய பாடியை உடைக்காமையே அதுக்குள்ளேயே ஒரு க்ரீன் பாடி போட்டு கீழே விற்க வச்சுட்டு இருந்தாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே செல்லர் இல்லை, பையிங் ப்ரெஷரில் இருக்குது. அதுக்கு அடுத்த கேண்டில் இந்த க்ரீனை கீழே பிரேக் டவுன் கொடுக்காம மேலேயே போயிட்டு இருக்கிறதால அடுத்த கேண்டில் நீங்கள் என்ட்ரி எடுத்தா டாப் ரெட்டுடைய டாப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இப்படி தான் வந்து ட்ரேட் நீங்கள் வந்து பண்ணணும். சரிங்களா? இன்னும் வேறு ஏதாவது தேவைப்படுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. நாளைக்கு நம்ம ஒரு புதிய வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.